அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambudur. Bookings call 7717273747. விஜய் வெறும் விஜய் மட்டுமல்ல, அவர் ஜோசப் விஜயும் கூட. இன்னைக்கு வரைக்கும் உண்டான பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில, தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஒரு பேன் தமிழ்நாடு லீடராக கிறிஸ்துவ சமுதாயத்திலிருந்து ஒருவர் கூட வந்தது கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் அதற்கான ஒரு முயற்சி விஜயிடமிருந்து தொடங்குகிறது. தொண்டர்களுக்கு முன்னாலேயும் கூட்டத்துக்கு முன்னாலேயும் நாம் இந்த முறை வெற்றிகரமாக தோற்று விடுவோம், எனவே தோல்வி கண்டாலும் துவண்டு விட வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டுகளே அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ பாவம் ஸ்டாலினுக்கு என்ன வந்தது? இல்ல, சட்டப்பேரவையில சொல்றாரு, எங்க வேணாலும் சொல்லட்டும், சட்டப்பேரவையிலே சொல்லட்டும். இப்போ மீசிய முறுக்கிட்டு அதான் சொன்னேன், நிறைய இப்போ வடிவேலு கேரக்டர், சூடாப்பான கேரக்டர்ஸ் இப்போ பாலிடிக்ஸ்ல அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ திருமாவளவன் கட்சிக்குள்ளேயே வன்னியரசுக்கு ஒரு பார்வையும் திருமாவளவனுக்கு ஒரு பார்வையும் இருக்கிறது. ரெண்டாவது ரொம்ப முக்கியம், ராமதாஸ் அவர்கள் வருவதா இல்லையா என்பதை ஸ்டாலின் முடிவு செய்வார்ட்டாங்க. அப்படின்னா ராமதாஸ் வருகைக்கு ஸ்டாலின் இவர் திருமாவளவன் சைடுல எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். டிடிவி தினகரனை பற்றின கேள்விக்கு எடப்பாடியார் என்ன பதில் கொடுத்தானா, காலம் பதில் சொல்லுங்க. ஓபிஎஸ் பத்தி சொல்றப்போ காலம் கடந்து விட்டது அப்படின்னு பதில ஞாபகத்தை வச்சு. அதனால ஓபிஎஸ்க்கு அதிமுக இடம் இருக்காதுங்கிறது தெளிவா தெரிந்தது. என்டிஏவிலும் இடம் இருக்காது. தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கக்கூடிய கடிதத்துல 2026 ஆகஸ்ட் வரை பாமகவுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்வதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், எனவே அவர் தலைமையிலான பாமகவுக்கு மாம்பழம் என்று சொல்லி இருக்கிறது. அதனால ராமதாஸ் மாம்பழம் இல்லாமல் வெறுங்கையோட தான் உள்ள வரும். நீங்க 100 மீட்டர் ரேஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்றதே 10 மீட்டருக்கு அப்பால என்ன, நீங்க எவ்வளவு ஈஸியா கோட்டை தொடுவீங்க. இந்த அட்வான்டேஜ் இல்லாம இருந்ததுல முதல் முறையாக டிஎம்கேக்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது. அதாவது சிறுபான்மையின ஓட்டா டேக்கன் ஃபார் கிராண்டட், அது நமக்கு தான், அடுத்த வேலையை பார்ப்போம் இந்த தடவை உங்களால் சொல்ல முடியாது. அதனால தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற முதல் நாள்ல இருந்தே டிஎம்கே ஏத்துக்கிட்டு இருக்கு. விஜய் சைட்ல இருந்தே இந்த ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கணுங்கிறது தன்னடிச்ச தொண்டர்கள் விருப்பமாக இருந்தது. நீங்க சொல்றீங்க இல்லையா, பரவாயில்ல விஜயோட அலையன்ஸ் வைக்கணும்னு, அதே போல விஜய் சைட்ல இருந்து என்டிஏவோட அலையன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது. அது தொண்டர்கள்ட்ட இருந்து அதுவாகவே வந்தது, ஸ்பான்டேனியஸா ஆர்கானிக்கா வந்த ஒரு விருப்பம் அதுவும் இருந்தது. ஏடிஎம்கே தனியாகவே ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு அறுதி பெரும்பான்மையை பெறும். ஒன்று, ஏடிஎம்கே அறுதி பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி ஆட்சியாக இல்லாமல் கூட்டணி கட்சிகளுடன் கூடிய ஆட்சியாக. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 100 நாளுக்கு அப்புறமா இன்றைக்கு ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதுவும் நட்பு சக்தி வராவிட்டால் கூட தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த நட்பு சக்தின்னு அவர் யாரை சொல்கிறதா நினைக்கிறேன்? இல்லை, அது யாருங்கிறத காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னால் தொடர்ந்து 2 மாநில மாநாடு நடத்தியிருக்கார். இந்த 2 மாநில மாநாட்டில் அவர் பேசினதுல அண்டர் கரண்டா இருந்த டோன்லேருந்து இப்போ அவர் பேசுறது கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகும். அந்த 2 மாநில மாநாட்டில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது எங்களுடன் வந்தால் ஆட்சியில் பங்கு கிடைக்கும் நாங்கள், ஸோ கூட்டாட்சி தத்துவத்தை நாங்கள் மதிப்போம், ஸோ கூட்டணி ஆட்சியை அமைப்போம், அதனால அதுக்கு நான் கேரண்டி தரேன், எனவே வாருங்கள் அப்படின்னார். ஸோ இந்த 2 மாநில மாநாட்டிலும் அவர் கூட்டணிக்காக வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார்.
அந்த கூட்டணிக்கு ஆட்சியில் பங்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் தந்தார். ஆனால் முதல் தடவை அதுலேருந்து விலகி தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறும் திறன் எங்களுக்கு உண்டு, நட்பு சக்திகள் வரவில்லை என்றாலும் கூட அப்படின்னு அவர் சொல்லுகிறார்னா, முதல் விஷயம் அவரோட கூட்டணி கட்சியாக சேருவதற்கு ஒரு கட்சியும் கிடைக்கவில்லை என்று பொருள். இதை வந்து ஆக்சுவலாக ஒரு விரக்தியில் ஒரு ஏமாற்றத்தில் வரக்கூடிய டோனாகத்தான் பார்க்குறேன். உண்மையில் தனித்து போட்டியிடும் திறன் அவருக்கு இருக்குங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் முதல் 2 மாநாட்டிலேயே அந்த அழைப்பை விடுக்காமல் இருந்திருக்கலாம். என்னோட கூட்டணியாக நீங்கள் வரலாம், வந்தால் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு, இதெல்லாம் சொல்லாமலே இருந்திருக்கலாம். 2 மாநாட்டில் தொடர்ந்து சொல்லியும் ஒரு கட்சி கூட இப்போ வரைக்கும் அதிகாரபூர்வமாக அவரோட கூட்டணிக்கு வருகிறோம்னு சொல்லவே இல்லை. இன்னும் 3 மாசம்தான் இருக்கு. ஆனால் அவர் வந்தால் பரவாயில்லன்னு தானே எல்லாருமே எதிர்பார்த்ததா நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ்லேயும் வெளிப்படையாக பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தாரு. பிஜேபி ஆகட்டும், அதிமுக கூட ஒரு டைமில் அவர் வந்து வந்தா பரவாயில்லன்னு நினைச்சாங்க. பிஜேபியும் அப்படி ஒரு நினைச்சாங்க. இவங்க எல்லாமே விரும்பினாங்கல்ல. ஆனால் எங்கேயோ கூட்டணி அமையலை அப்படின்னா அவங்களுக்கு டேர்ம்ஸ் ஒத்து வரல அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இப்போ இவர் நம்ம பக்கம் வந்தா பரவாயில்லைன்னு எப்போ பிஜேபி நினைச்சாங்க? காங்கிரஸ் நினைச்சதுங்கிறத நீங்கள் ஊர்ஜிதப்படுத்த முடியும். காங்கிரஸிலேயே இன்னமும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தார். டிஎம்கேக்கு குடைச்சல் தரக்கூடிய பல பதிவுகளை வெளியிட்டு இருக்கிறார். அதே போல் ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான விஷயங்களை வந்து மாணிக் தாக்கூர் வெளியிட்டு இருக்கிறார். டிஎம்கே உடைய முன்னாள் எம்பி அப்துல்லாவுக்கு எதிராக அவர் பதிவிட்டது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இங்கே வந்து பிஜேபி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும், அப்படி இப்படிலாம் சொல்லி எங்கள்கிட்ட பூச்சாண்டி காட்டாதீங்க. இந்த பிஜேபியோடு எந்த காலத்திலும் காங்கிரஸ் கூட்டணி வைத்ததில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படின்னா இவ்வளோ அட்வைஸ் பண்ணுற நீங்கள் 99 2004 வரைக்கும் யாரோட கூட்டணி வச்சிருந்தீங்கிற கேள்வி இதை காங்கிரஸ்காரர் ஒருத்தர் தான் எழுப்பினார். இப்போ இதே போல விஜய் வந்து என்டிஏவுக்குள்ள வரணுங்கிறதுக்காக பிஜேபி எடுத்திருக்கக்கூடிய நேரடி முயற்சின்னு என்ன ஏதாவது சொல்லுங்க. இல்லை, எப்ப கேட்டாலும் அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட நிறைய வந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு ஆலிவ் பிரான்ச் யார் கொடுத்தா? ஒண்ணுமே கிடையாது. அதே போல ஏடிஎம்கே விஜயை தாக்கி பேசினது அவரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா உள்ள வராரு. எப்படி என்னன்னு தெரியாது. மற்றபடி விஜய் எங்களோட அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தன்னெழுச்சியாக எடப்பாடியாருடைய கூட்டத்துக்கு விஜயனுடைய கட்சி தொண்டர்கள் அவங்களாவே கொடியை பிடிச்சிட்டு வந்து கலந்துகிட்டு இருக்கப்பட்ட கூட இவர் எடப்பாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கட்சியினுடைய தலைமையிட்ட அறிவிச்சுட்டு அவங்க சம்மதத்தோட உங்கள் மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க சம்மதத்தோடு நீங்கள் வாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். இப்படி நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற தகவலை ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் சொன்னார். ஸோ விஜய் சைட்லேருந்தே இந்த ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கணுங்கிறது தன்னெழுச்சிய தொண்டர்கள் விருப்பமாக இருந்தது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பரவாயில்ல விஜயோட அலையன்ஸ் வைக்கணும்னு. அதே போல் விஜய் சைட்லேருந்து என்டிஏவோட அலையன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது. அது தொண்டர்கள்ட்டேருந்து அதுவாகவே வந்தது. ஸ்பான்டேனியஸாக ஆர்கானிக்காக வந்த ஒரு விருப்பம் அதுவும் இருந்தது. எல்லாம் தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அவர் நட்பு சக்தின்னு சொல்றது காங்கிரஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் ப்ளூ பிரிண்ட் தான் விஜய் ஒவ்வொரு நாளும் சொல்றது. இப்போ எஸ்ஐஆர் எதிர்ப்பு, இப்போ எஸ்ஐஆரை அவங்க எதிர்க்கிறாங்க, டிஎம்கே எதிர்க்குமா? எஸ்ஐஆரை எடப்பாடி வரவேற்கிறார். காங்கிரஸ் எதிர்த்தது இவரும் எதிர்த்தார். இப்போ வாக்கு திருட்டு, ராகுல் காந்தியோட கண்டுபிடிப்பு, அது யார்கிட்டேருந்து வாங்கினாரு? அதுக்கான டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் பிரவீன் சக்கரவர்த்திட்டேருந்து. அதே வாக்சோர் அப்படிங்கிறத, வாக்கு திருட்டு அப்படிங்கிறத விஜய் பேசியிருக்கிறார். பிஜேபி பேசுமா? எடப்பாடி பேசுவாரா? யோசிச்சு பாருங்க. அப்படிங்கிறப்ப நட்பு சக்திங்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் அப்படின்னா வரவில்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக்கி விட்டது. அது வரவில்லை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் அவரிடம் இருக்கிறது. அதனால வரலைனாலும் நாங்க இப்போ தனிச்சா போட்டிட்டு எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு. இது வந்து வடிவேல் கேரக்டர் சூனாப்பானா மாதிரி தான்.
இப்ப எல்லா எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்கிடுவாரா? இப்ப பிஜேபி எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, எல்லா வாக்குகளும் இங்க போயிடுவாங்க. எந்த ஐடியால அவர் அந்த ஃபார்வர்ட் பிளாக் எதிர்ப்பு, டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்ப்பு வாக்குகள் அப்படிலாம் ஒவ்வொன்றா எல்லா கட்சிக்கும் சொல்லிட்டே போக வேண்டியதுதானே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது அவர் எந்தெந்த வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். விஜய் ஆர்கானிக்காக அவருக்கு எங்கே இதெல்லாம் ஓட்டு வரும், அதுக்கான ஓட்டுக்கான சோர்சஸ் என்னென்ன. முதல்ல விஜயனுடைய தீவிர பக்தர்கள், அதாவது அவருக்காக கட் அவுட் வைக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கக்கூடிய, பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம். அவங்க நேத்திக்கு வரைக்கும் விஜய் அரசியலில் வராதனால அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ கட்சிக்கெல்லாம் ஓட்டுப்போம். அவங்க ஏடிஎம்கேலையும் இருந்திருப்பாங்க, டிஎம்கேலையும், முஸ்லீம் லீக்ல கூட இருந்திருப்பாங்க, 2 பேர், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க டிஃபால்ட்டாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். இது ஒரு சோர்ஸ். ரெண்டாவது, விஜய் வெறும் விஜய் மட்டுமல்ல, அவர் ஜோசப் விஜயும் கூட. அது அவரே சொல்லியிருக்காரு. நான் கிண்டல் பண்றதுக்காக சொல்ல, ஒரு தடவை லெட்டர் பேட்ல அவரே அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். அது அவருடைய அஃபிஷியல் நேம், அதை அவரால் மறக்க முடியாது. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வரைக்கும் உண்டான பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில், தமிழ்நாடு ஹிஸ்டரியில் ஒரு பேன் தமிழ்நாடு லீடராக கிறிஸ்துவ சமுதாயத்திலிருந்து ஒருவர் கூட வந்தது கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் அதற்கான ஒரு முயற்சி விஜயிடமிருந்து தொடங்குகிறது. ஒருவேளை வந்தால் விஜய் வரலாம், அது வர்றாரா இல்லையா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ஆனால் அப்படிங்கிறப்போ கிறிஸ்தவ சமுதாயம் அவரை விட்டு கொடுக்காது. ஏன்னா அவங்க சமுதாயத்திலேருந்து ஒரு தமிழகம் தழுவிய கட்டிங் அக்ராஸ் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், ரிலீஜியஸ் பார்டர்ஸ். அவர் இப்போ விஜய்க்கு இருக்கிற மொத்த ரசிகர்கள் கூட்டத்தில் 90 விழுக்காடு பேர் இந்துக்களாக தான் இருப்பாங்க, இல்லை சந்தேகமே கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு பேன் தமிழ்நாடு லீடர் கிறிஸ்தவ சமுதாயத்திலேருந்து வருகிறாருங்கிறப்போ கிறிஸ்தவ சமுதாயம் அவரை விட்டு கொடுத்துறாரு. அப்போ கிறிஸ்டியன்ஸுடைய ஓட்ஸ் பெருமளவு வரும். முஸ்லீம் ஓட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது டிஎம்கே பக்கம் தான் போகும். ஆனால் முஸ்லீம் ஓட்ஸ்லேயே முஸ்லீம் ஆண்களுடைய ஓட்டு டிஎம்கேக்கு போகும். பெண்கள்ல ஒரு 18லேருந்து 40 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், அவர்களுடைய ஓட்டு நிச்சயமா விஜய் பக்கம் நிறைய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி பட்டியல் சமூகத்து இளைஞர்களுடைய ஓட்டு பெருமளவு விஜய்க்கு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. சரி, அதற்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சீமானுக்கு போகிறது, அந்த ஓட்டுல பெருமளவு விஜய்க்கு வரலாம். இதை தாண்டி டிஎம்கே நோக்கி பெருமளவு போய்கொண்டிருந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் அது விஜயை நோக்கி திரும்பலாம். அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் அது முழுக்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகாமல் அதுல ஒரு பகுதி விஜயை நோக்கி திரும்பலாம். இதுதான் விஜய்க்கு வரக்கூடிய சோர்ஸ். ரைட், இந்த சோர்ஸ் மொத்தமா சேர்த்தால் எவ்வளவுக்கு வரும் அப்படின்னா, எவ்வளவு வரும்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம அளவீடு செய்யல. அது விஜய்க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கே தெரியாது. எலெக்ஷன் முடிஞ்சாதான் யாருக்குமே அவரை பத்தின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது, எல்லாமே யூகம் தான். இப்போ நான் என்னுடைய யூகத்துக்கு ஒரு பேஸ் ஒன்று வச்சுக்கிறேன். இப்ப சீமானுடைய ஓட்டு எவ்வளவு? 7 to 8%. இப்ப என்னுடைய ஒரு ஹைபோதசிஸ் என்ன அப்படின்னா, சீமானே 8 வாங்கி இருக்கிறப்ப நிச்சயமா விஜய்க்கு 8க்கு குறையாதுன்னு நான் நினைக்கிறேன். 8க்கு குறையாது, 8க்கு மேலதான் இருக்கும். அவருடைய இந்த கோர் ஓட்டுன்னு சொல்றோம். இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு மற்ற ஓட்டுலாம் இதுவரைக்கும் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டு இருக்கோம், அதுல இருந்து மாறி வர்றது. விஜய்க்கே உண்டான கோர் ஓட்டு அப்படிங்கிறது 8% குறையாதுன்னு நான் நினைக்கிறேன். சீமான ஒரு ஸ்கேலா வச்சுக்கிட்டு 8னா 8க்கு மேல ஒரு 2%, 10% வச்சுக்கோங்க, 10 11% அந்த ரேஞ்சில் விஜயனுடைய கோர் ஓட்டு, பேஸ் ஓட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஓட்டுக்கு குறையாது. இந்த ஓட்டுக்கு மேல விஜய்க்கு எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் சொன்னேன். அப்போ சிறுபான்மையினர் ஓட்டு 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ல கிறிஸ்டியன்ஸ் ஒரு 5.5%, முஸ்லிம்ஸ் ஒரு 6% இருக்காங்க, 11% இருக்காங்க. இதுல நீங்க இதுல சவுத்துல குறிப்பா திருநெல்வேலி, கன்னியாகுமரி அங்கெல்லாம் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அதிகம். ஹிந்து பேர்லயே இருப்பாங்க,
ஆனால் அந்த நிறைய பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ரெகுலராக சர்ச்சுக்கு போவாங்க, ஹிந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஹிந்து பேரில் இருக்கும். அவர் ஹிந்துங்கிற முறையில் இடஒதுக்கீட்டின் பலன்களை கூட அனுபவித்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் வந்து கிறிஸ்தவராக இந்த மாதிரி இந்த ஓட்டெல்லாம் சேர்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஒரு 7% வரைக்கும் இருக்கும், 7-8%. முஸ்லீம்ஸுடைய ஓட்டு ஒரு 6%. இந்த 7 நேற்றைக்கு வரைக்கும் டிஎம்கேக்கு போயிட்டு இருந்தது. இந்த 7 அப்படியே போயிட்டு இருந்தது டிஎம்கேக்கு. இந்த 7ல் 80% குறையாமல் விஜயை நோக்கி வரும். இது என்னுடைய அசம்ஷன். சரி, ரைட். அதே நேரத்தில் முஸ்லிம்ஸ் ஓட்டு ஒரு 6%, 4% வழக்கம் போல டிஎம்கேக்கு போகும். ஒரு 2% இந்த முஸ்லிம் இஸ்லாமிய பெண்களுடைய ஓட்டு இவரை நோக்கி வரும். சரிங்க. அப்புறம் ஸோ கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஒரு 6, இது ஒரு 8, 2 மொத்தம் 8% ஆயிடுச்சா? 6 + 2 8% ஆயிருக்கு. இது தவிர்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, அப்புறம் இந்த தலித் சமூகத்தவர்கள் ஓட்டு, இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 10-11% வரைக்கும் இருக்கும். ஓவராலாக 20%க்குள்ள விஜய் வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏடிஎம்கேக்கு வரக்கூடிய டிஎம்கே அதிருப்தி ஓட்டுகளும் போகுது. நிச்சயமா ஏடிஎம்கேக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளில் ஒரு 3% வரைக்கும் விஜயினால் அடிபடும். ஆனால் இதில் ஒரு கம்பாரிசன் ரொம்ப முக்கியம். டிஎம்கேக்கு போகக்கூடிய வாக்குகளுக்கும் விஜய் கெடுதல் செய்வார், ஸ்பாயிலரா இருப்பார். ஏடிஎம்கேக்கு வரக்கூடிய வாக்குகள்லையும் அவர் கெடுதல் செய்வார். ஆனால் இந்த 2ல அதிக கெடுதல் டிஎம்கேக்கு நான் சொல்றேன். ஏன்னா டிஎம்கேக்கு ரெகுலரா போகக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டுல அவர் கை வைப்பார், முஸ்லிம்ஸ் ஓட்டுல அவர் கை வைக்கிறார். இந்த 2 ஓட்டுலையும் ஏடிஎம்கேக்கு போக போறதே கிடையாது. ஏடிஎம்கே ஒரு ஓட்டு கிடைக்காது. ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆச்சரியமான விஷயம், இனிமேல் ஏடிஎம்கே என்பது இந்துக்களின் வாக்கை மட்டுமே தான் நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்கணும். இனி சிறுபான்மையினர் நம்பி அவங்களால அரசியல் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்போ இதுல என்னன்னா ஒரு பெரிய இது, எந்த இடத்துல டிஎம்கே பெருசா லூஸ் பண்றாங்கன்னா, இந்த ஃப்ரீயா ஒரு 10% இல்லாட்டி 11% ஓட்டு ஓசிக்கு டிஎம்கே கிடைச்சிட்டு இருக்கு. எஃபர்ட்லெஸ்ஸா, நீங்க அதுக்குன்னு ஒரு பிரச்சாரம் தேவையில்லை, முயற்சி தேவையில்லை, அது ஸ்பான்டேனியஸா அவங்களுக்கு பாக்கெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாலே 11வது பர்சன்டேஜ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. முதல் 10% அஷ்யூர். ஆனால் மற்ற கட்சிகள் இன்க்ளூடிங் ஏடிஎம்கே எல்லாரும் 0லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த 10%க்கு எம்பி வர்றதுக்குள்ள இந்த கூட்டலுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் நுரதடி போகும். டிஎம்கே ஆரம்பிக்கிறது 11வதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்க 100 மீட்டர் ரேஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்றதே 10 மீட்டருக்கு அப்பால் என்ன, நீங்க எவ்வளவு ஈஸியா கோட்டை தொடுவீங்க. இந்த அட்வான்டேஜ் இல்லாம இருந்ததுல முதல் முறையாக டிஎம்கேக்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது. அதாவது சிறுபான்மையின ஓட்டா டேக்கன் ஃபார் கிராண்டட், அது நமக்கு தான், அடுத்த வேலையை பார்ப்போம், இந்த தடவை உங்களால் சொல்ல முடியாது. அதனால தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற முதல் நாள்ல இருந்தே டிஎம்கே ஏத்துக்கிட்டு இருந்தது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆர்எஸ் பாரதி சொன்னார்ல, எத்தனை அமாவாசை தாங்கும்னு. இதை மற்ற கட்சியிலேருந்து யாரும் சொல்லி, ஏன் அவங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் வந்தா எங்க அடி விழும்னு, இது அவங்களுக்கு தான் உதவி. இது ஒண்ணு. 2வது, பெரிய அளவுல பட்டியல் சமூகத்தில் வாக்குகளை இவர் பிரிப்பார், இது உறுதிங்க. இதனால நேரடியாக பாதிக்கப்பட போறது திருமாவளவன் பாதிக்கப்பட இருக்கிறார். திருமாவளவனுக்கு பாதிப்புனா அது தனி கிடையாது, டிஎம்கே கூட்டணிக்கான பாதிப்பா அதை நீங்க பார்க்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிங்க சீமா மிகப்பெரிய அளவில் அடி வாங்குவார். நாங்கள் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருக்கோம், அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் ரிவீல் பண்ணியிருக்கோம். அது கூட இந்த டேபிளில் தான் இருக்குது அந்த ரிசல்ட்டு. அதில் பார்த்தா எந்த கட்சியிலிருந்து விஜய்க்கு வாக்குகள் போகின்றனன்னு ஒரு அனாலிசிஸ் ஃபைனலாக நாங்கள் ஒன்று கொடுத்துருக்கோம். சரி, அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வரக்கூடிய வாக்குகள்லேருந்து 18% இருக்கு, 18% வரைக்கும் விஜய்க்கு போகுது. சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள்லேருந்து 25% வரைக்கும் விஜய்க்கு போகிறது. அதே நேரத்தில் ஏடிஎம்கேக்கு வரக்கூடிய வாக்குகள் 3% தான் போகுது. பிஜேபி சைட்லேருந்து எவ்வளவுனா அது ஒரு 3% போகுது. இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி 2 6%.
ஸோ மோரலஸ் 5-6% வாக்குகளை தான் என்டிஏ இழக்கிறது, 18% வாக்குகளை டிஎம்கே இழக்கிறது, 25% வாக்குகளை இவர் சீமான் இழக்கிறார். இப்போ சீமான் வந்து தேர்தலுக்கு தேர்தல் ஏறிக்கிட்டே போச்சுல, அது ரொம்ப சொற்பமாக இருக்கும், 1%, 1% கூடிக்கிட்டே. ஆனால் ஏறுமுகத்தில் இருந்ததில்ல அவருடைய கிராஃப், முதல் தடவையாக இறங்கும். இப்போ 8% வாங்கியிருக்காங்க, இந்த தடவை 5% தொடர்றதுக்கு அவர் திணறுவார். இப்போ நான் சொல்றதை நோட் பண்ணிக்கங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. சரி, இதுதான். சோ நீங்க கேட்டதுக்கு சொல்லிட்டேன். அப்படிங்கிறப்போ விஜய்க்கு மோரார்லெஸ் ஒரு 20% வாக்குகள் வரைக்கும் வரும். இந்த 20% வாக்குகள்ல ஒரு 5% வரைக்கும் என்டிஏவுக்கு வரக்கூடிய வாக்குகள் இருக்கும். ஒரு 12-13% வரைக்கும் டிஎம்கேக்கு போகக்கூடிய வாக்குகளாக இருக்கு. அதாவது என்டிஏவுக்கு வரக்கூடிய வாக்குகளுக்கான 2 மடங்கு இழப்ப டிஎம்கே சந்திக்கும். இங்க 5-6ங்கிறேன், அங்க 12-13ங்கிறேன். இதே மாதிரி டபுள் டைம் ஆகும். சீமானுக்கு மீதி இருக்கிற வாக்கு சீமான் உள்ளிட்ட அதர்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். இதுதான். அப்போ இவர் யாருக்கு ஸ்பாயிலர் ரோல் ப்ளே பண்றார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ இப்போ இந்த நிலையில பார்க்கும்போது என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா வருகிற தேர்தலில் என்டிஏவுக்கும் டிஎம்கே கூட்டணிக்கு இடையில மினிமம் வித்தியாசம் 4% வித்தியாசம் இருக்கும். அதாவது 4% வாக்குகளை என்டிஏ கூடுதலாக பெறும். 4% வாக்குகள் நஞ்சட மினிமம், அதுக்கு மேலதான் போகுங்கிறேன், குறையாது. அப்ப என்டிஏ கூட்டணி இப்போ ரொம்ப வலிமை பெற்றிருக்கிறதா பார்க்கறீங்களா இந்த மொமெண்ட்ல? நிச்சயமா. ஏன்னா அந்த கூட்டணியில சில முக்கியமான கட்சிகள் இணைந்து இருக்கின்றன. பிஎம்கே இணைஞ்சிருக்கு. பிஎம்கேன்னா ஆனா அவங்க அப்பா தனியா இருக்காருன்னு அடுத்த கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அதுக்கு நான் தனியா வரேன் அந்த கேள்விக்கு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் உள்ள வந்திருக்காரு. ஓவராலாக அது வலிமை பெற்றிருக்கு. அதே நேரத்தில் விஜய் எவ்வளோ பெரிய ஸ்பாயிலர் ரோல் ப்ளே பண்ணுவார் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து ரொம்ப ஒரு வலிமையான கூட்டணியாக, அதிக சதவீத வாக்குகளை பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2021 ஏடிஎம்கே கூட்டணிக்கும் அதாவது என்டிஏவுக்கும் டிஎம்கேக்கு இடையில வித்தியாசம் அரௌண்ட் 4% இருக்கு. 2024 தேர்தலையும் கிட்டத்தட்ட 4%. அதாவது அப்போ என்டிஏ ஸ்பிளிட் ஆயிருது. நீங்க ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 41% வரும். இவங்க வந்து 45% வாங்கினா 4%. ஸோ 21லையும் சரி 24லையும் சரி கான்ஸ்டண்டா 2 கூட்டணிக்கு இடையிலான வித்தியாசங்கிறது 4%க்குள்ளேயே தான் இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றப்பே சொன்னேன், விஜயினால மட்டுமே போகக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12% வரைக்கும் போகுது. இந்த 12% போச்சுன்னா எவ்வளவு நிக்கும்னு பாருங்க. அதே நேரத்தில் ஏடிஎம்கே சைட்லயும் எவ்வளவு போகுங்கிறதுலாம் கழிச்சுக்கங்க. அதெல்லாம் போகவே நிச்சயமா டிஎம்கே கூட்டணியை காட்டிலும் அதிகமாக என்டிஏ மினிமம் 4% வாக்குகளையாவது பெற்றிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட்ல ரொம்ப ஒரு ஷார்ப்பான மும்முனை போட்டியில 1% வாக்குகள் அப்படிங்கிறதே மிகப்பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். நிறைய சீட்ஸ் நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். 2016ல ஜெயலலிதா தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தப்போ கலைஞர் சொல்லிட்டு இருந்தார் 1% வாக்குகளை இழந்தோம், 1%னே சொல்லிட்டு இருந்தார். எப்படி அந்த 1%? ஜெயலலிதா கூட்டணி அமைக்காம தனியா நின்னாங்க. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி வைத்து அது போட்டியிட்டு, அதுல டிஎம்கே கூட்டணிக்கும் ஏடிஎம்கேக்கு இடையிலான வித்தியாசம் 1%. ஆனா நீங்க ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9% வித்தியாசம் வரும். அதை கலைஞர் ரொம்ப விவரமா அவாய்ட் பண்ணிட்டார். ரைட்டா? அவரு இந்த கூட்டணியுடைய டோட்டல ஒரு தனி கட்சியினுடைய வாக்குகளோடு ஒப்பிட்டு பேசினாரு. பட் அது ஆய்வு கண்ணோட்டமே இல்லாம கலைஞர் சொன்னாங்கிறதுக்காக திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. பட் அது அந்த விதத்துல பார்த்தால் கூட 1% டிஃபரன்ஸ்ல அவங்க ஜெயிச்சிருந்தாலும் கூட அந்த டிஃபரன்ஸ் எங்க போய் நிறுத்தியதுங்கிறத பார்க்கணும். அந்த 1% டிஃபரன்ஸ்ல தான் ஜெயலலிதா பிடிச்சாலும் கூட ஏடிஎம்கே சிம்பிள் மெஜாரிட்டியோட ஆட்சி பிடிச்சது. ஸோ 1% டிஃபரன்ஸுக்கே மெஜாரிட்டி கிடைச்சிடும். ரைட்டா? அப்படிங்கிறப்போ
நிச்சயமா 4%க்கு மேல டிஎம்கே கூட்டணியோட ஒரு டிஃபரன்ஸை காட்டும் இந்த என்டிஏ. அதனால ரெண்டு விஷயத்தை நான் என்னால உறுதியா இன்னைக்கு தேதிக்கு சொல்ல முடியும். ஏடிஎம்கே தனியாகவே ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு அறுதி பெரும்பான்மையை பெறும். ஒன்று, ஏடிஎம்கே அறுதி பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி ஆட்சியாக இல்லாமல் கூட்டணி கட்சிகளுடன் கூடிய ஆட்சியாக இருக்கும். என்ன இது புது டமா இருக்கே? இததான் தொடர்ச்சியா செல்வ பெருந்தகையும் கேட்கிறாரு. சொல்ல முடியாம இருக்காங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது நீங்க ஃபுல் மெஜாரிட்டி பெறாமல் உங்கள் கூட்டணிக்கு மெஜாரிட்டி பெற்று நீங்கள் வேற வழியே இல்லாமல் ஆட்சி அமைக்கிறதுக்கு பேரு கூட்டணி ஆட்சி. சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைச்சிருக்காரு. அவர் கட்சிக்கே தனி பெரும்பான்மை மட்டும் இல்ல, 2/3 மெஜாரிட்டியோட அவர் நினைச்சதா தனியா ஆட்சி அமைச்சிருக்கலாம். இப்ப அது கூட்டணி ஆட்சி கிடையாது. தன்னுடைய ஆட்சியில கூட்டணிக்கும் இடம் கொடுத்திருக்கிறார். இப்போ 2014 2019 மோடி அமைத்த ஆட்சிக்கு என்ன பெயர்? கூட்டணி ஆட்சி. அது அவங்களே கூட்டணி இல்லாம ஃபுல் மெஜாரிட்டி. ஆனால் மரியாதை கருதி கூட்டணியில் இருந்த கட்சிக்கும் அவர் பிரதிநிதித்துவம் தந்தார். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏடிஎம்கே தனிப்பெரும்பான்மை பெறும். ஆனால் ஏடிஎம்கே அமைக்கிற ஆட்சியில் கூட்டணி கட்சிகள் இடம்பெறும். அதை சொல்றதுக்கு கூட தயங்குறாங்க. அதை சொல்றதுக்கு கூட இன்னமும் அதிமுக தரப்புல ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு செல்வ பெருந்தகை கூட சுட்டி காட்டுறாரு. இது என்ன கூட்டணினே சொல்ல முடியல. இது அதிமுகவா இல்ல என்டிஏ கூட்டணியா? மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணிங்கிறாரு, இவரு அதிமுக கூட்டணிங்கிறாரு. என்ன இதுலயே பிரச்சனை இருக்கேன்னு கேட்கிறாரு. அதே நேரத்துல கூட்டணி வேணும்னு காங்கிரஸ் சேர்ந்த பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப கூட்டணி கிடையாது, முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன கூட்டணி நீங்க கேட்கலாமே. கூட்டணியில் இடம் வேணும்னு ஒரு சோதங்கரே சொல்லலையா? அதுக்கப்புறம் எத்தனை பதிவு இவரை போட்டிருக்காரு, தாக்கூர் எல்லாரும் தானே போட்டிருக்காங்க. எல்லாம் பண்ணியும் கூட்டணியில் இடம் கிடையாது அப்படின்னு அமைச்சரே சொல்லுங்க. அதுக்கு முன்னால சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. நீங்க வேணும் கேட்குறீங்க, முடியாது முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில் இருக்க காம்படன்ட் பார்ட்டி. நீங்க சொல்றதுக்கு நேர் எதிராக பேசுறாங்க. இப்ப இது என்ன கூட்டணி? இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஆந்திரால இப்ப அமைஞ்ச இந்த ஆட்சியை பத்தி நான் சொன்னேன். ஆந்திரால பிரச்சாரத்தின் போதோ இந்த எலெக்ஷனியரிங் டயத்துல யாருமே கூட்டணியை பத்தி பேசல. யாருமே பேசல, எல்லாமே மௌனமா இருந்தாங்க. பட் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே பேசல. ஏன்னா அப்படி பேசினால் கூட ஏதாவது பிரச்சனையாகும், மக்கள் என்ன நினைப்பாங்க யாருக்கும் தெரியாது. ஒண்ணுமே பேசல, எதுவுமே பேசல. பதவியா இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா பவன் கல்யாண் டெப்டி சீஃப் மினிஸ்டர். பிஜேபியிலேருந்து 7 பேர் 8 பேர் எம்எல்ஏ ஆனாங்க. அதுல ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி, கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி தரார். இது நடந்தது. இங்க என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் டெஸ்ட் பண்ணது கிடையாது. 2006 ஒரு மைனாரிட்டி அரசை கலைஞர் அவர்கள் ரன் பண்ணியும் கூட அவர் அதை ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைக்க மறுத்தார். ரைட்டா? வெளியிலிருந்து காங்கிரஸ் தந்த ஆதரவின் அடிப்படையில் தான் அவர் அந்த 5 வருஷம் ஆட்சி நடத்தினார். ஆனால் காங்கிரஸ்க்கு டோட்டலா அல்வா கொடுத்தார். ஒரு தடவை பேரை நான் மறந்துட்டேன், சட்டப்பேரவையில் வச்சு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எங்களுக்கு ஆட்சியில் இடம் கொடுத்திருக்க வேண்டும், அமைச்சர் பதவி தந்திருக்க வேண்டும் சொன்னார். அதுக்கு கலெக்டர் ரொம்ப சாணக்கியத்தனமா ஒரு பதில் சொன்னார். இப்போ பாண்டிச்சேரியில் உங்கள் ஆட்சி தான் நடக்கிறது, ஆனால் அது ஃபுல் மெஜாரிட்டியோட நடக்கலை. அது எங்களுடைய சப்போர்ட்ல தான் நீங்கள் அந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. நாங்கள் அமைச்சர் பதவியை உங்கள்கிட்ட கேட்கல, அதுபோல நீங்களும் கேட்கக்கூடாது அப்படின்னார். ஸோ இந்த விதமாக அவர் பதில் சொன்னார். ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ ஓட்டு கேட்குறப்பவே வருகிற ஆட்சி கூட்டணி ஆட்சியாக அமையும் அப்படின்னு சொன்னால் மக்களுடைய எதிர்வினை ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு யாராலையும் அசஸ் பண்ண முடியாது. யாரும் அந்த ரிஸ்க்கு தயாராக இல்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இவங்க 2016 ஊதி பெருசாக்கி நிலைநிறுத்திய மோடி எதிர்ப்பு வாக்குகள், பிஜேபி எதிர்ப்பு வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எதிர்ப்பு வாக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்கு இல்லைங்கிறது சரியாவே அசஸ் பண்ண முடியல.
இப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அப்படி ஒரு வாக்குகள் இருந்தா அதுல பெருமளவு சிதறி விஜய் பக்கம் போகும். ஏன்னா அவர் வந்து கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்றாரு. அப்ப அந்த ஓட்டு அத்தனையும் டிஎம்கேக்கு கிடைக்காது. அது விஜய் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி ஒரு ஓட்டு இருந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஆட்சின்னு வந்தா பிஜேபி சேர்ந்து உட்கார்ந்துரும் அப்படிங்கிற, ஏன்னா அதை உடனே டிஎம்கே பிடிச்சுப்பாங்க. நாங்க தான் சொன்னேன்ல, இது அடிமை கட்சி அது இதுன்ட்டு இப்பவே சொல்லிட்டாரு. ஸோ ஏற்கனவே ஸ்டாலின் ரீசெண்டா ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாலும் ஆளப்போவது பிஜேபியாக இருக்கும்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, பொதுவா இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய வாய்ப்பை ஒரு தேசிய கட்சிக்கு, நான் பிஜேபின்னு பார்க்கல, ஒரு தேசிய கட்சிக்கு கொடுக்கிற மனநிலைக்கே மக்கள் வந்து விட்டார்களா நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல ரொம்ப ராஜதந்திரமாக களமாட வேண்டியிருக்கு. அப்போ ஆந்திரத்துல சந்திரபாபு நாயுடு எவ்வளவு டாக்டிக்கலா தந்திரமாக காரியம் செய்தாரோ அது போலத்தான் நீங்க செய்ய வேண்டியிருக்கு. அரசியல்ல வந்து நீங்க பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா எல்லாத்தையும் வாயை திறந்து சொல்லிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஆனா இது களத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள் வேலை செய்யக்கூடியவங்களுக்கான ஒரு ஒரு மைனஸா இருக்காதா? ஏன்னா ஏற்கனவே இப்போ ஏடிஎம்கே இப்படி பிரிஞ்சு இருக்கு, திடீர்னு அமமுக வெளில போகுது உள்ள வருது, அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்க. இப்படி ஒரு நிலைமை தான் நம்ம இப்ப பாக்குறோம். இவர் ஒருத்தர் வந்தா இன்னொருத்தர் அங்க போறாங்க. அது இப்படி இந்த சிச்சுவேஷன்ல ஒரு பைண்டிங்க்கு ஒரு ப்ராப்ளமா இருக்காதா? என்ன ஆட்சி வரப்போகுது, இல்ல நமக்கும் பங்கு இருக்கா இல்லையா, இந்த கிளாரிட்டி இல்ல அப்படி ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லு. ஏன்னா அவர்கள் தொண்டர்களா இருக்கிறப்போ கட்சிக்கு கட்டுப்பட்டவங்களுக்கு பேரு தானே தொண்டர்கள். தொண்டர்கள் எந்த இடத்துல சாதாரண பொதுமக்கள்கிட்ட இருந்து வேறுபடுறாங்க. இப்போ பிஜேபி ஆதரவு பொதுமக்கள்னு இருப்பாங்க, பிஜேபியினுடைய தொண்டர்கள் இருப்பாங்க. ரெண்டு பேரும் எங்க வேறுபடுறாங்க? பொதுமக்கள் ஃப்ளோட்டிங் மாஸ், எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் போடலாம். இப்போ அன்னைக்கு வந்து கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்ட அதே ஃப்ளோட்டிங் மாஸ் இன்னைக்கு ஓட்டு போடுமா? இருக்கா? தொண்டர்கள் ஓட்டு இருக்கும். அவருக்கு 4 தொண்டர் தான், அந்த 4 தொண்டருடைய ஓட்டு கமிட்டடா இருக்கும். ஸோ அதிருப்தி இருந்தாலும் ஓட்டு மாறாது. அதுல எந்த பிரச்சனையும் வரப்போகுது. பொதுமக்கள் மத்தியில இது என்ன அபிப்பிராயத்தை உருவாக்குங்கிறது தான் கேள்வி. அது நம்மளால அசஸ் பண்ணவே முடியல. எதையாவது சொல்லி அதனால பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப இந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப யாரும் வற்புறுத்தவும் இல்லை. இப்போ பிஜேபி சைட்ல இருந்தும் இப்பவே கூட்டணி ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க அனௌன்ஸ் பண்ணணும் யாருமே வற்புறுத்தல. சொல்லும் போது அதை சொல்றாங்கல்ல, சொல்லும் போது அமித்ஷா அவர்கள் பேசும்போதும் சரி, மோடி அவர்கள் அன்னைக்கு பேசும்போதும் சரி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு லைன் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான். என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிற ரொம்ப நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நடக்கிறதே ஆந்திராவில் நடக்கிறது என்டிஏவுடைய ஆட்சி தான். ஓகே, கூட்டணி ஆட்சியா தான் கேட்கிறேன். என்டிஏல இருக்க காம்பனன்ட் பார்ட்டி ஆட்சி செய்தாலே இது என்டிஏ ஆட்சி தானுங்க. என்டிஏ ஆட்சினா கூட்டணி ஆட்சின்னு நீங்க எங்க புரிஞ்சுக்கிறீங்க? அதனால தான் சொல்றேன், இப்ப தமிழ்நாட்டிலேயே என்டிஏவுடைய ஆட்சி வரும். அது ஏடிஎம்கே தனித்து மெஜாரிட்டி பெற்றிருந்தாலும் கூட்டணி கட்சிகளையும் அவர் இணைத்துக் கொள்வார். மற்றபடி அது கூட்டணி ஆட்சி சொல்லக்கூடாதுங்கிறேன். அது வந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒரு கூட்டாட்சியாக இருக்கும். ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ் உண்டுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நாளைக்கு கூட்டாட்சியே இல்லாம ஏடிஎம்கே தனித்து ஆட்சி பண்ணாலும் என்டிஏ கவர்மெண்ட் தாங்க. ஏன்னா என்டிஏ காம்பனன்ட் பார்ட்டி தேசிய அளவில் அது எங்க இருக்கு? இப்ப நாளைக்கு அவங்க தனிச்சே ஆட்சி பண்றான்னு வச்சுப்போம். ஏடிஎம்கே தேசிய அளவில் எங்க இருக்காங்க? என்டிஏல தானே இருக்காங்க. என்டிஏ ஆட்சி தானே. சரி, அவ்வளவுதான். இப்ப அதே போல இப்ப அவங்க சைட்லயும் வெளிப்படையா எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியான்னு சொல்லலையே. இப்ப ஏடிஎம்கே தொண்டர்கள் வருத்தப்பட மாட்டார்களா? நீங்க ஏன் கேள்வி கேட்கல? அதையும் சேர்த்து கேளுங்களேன். இல்ல அத சொல்றாங்களே மேடையிலேயே கூட வருங்காலம் பிரதமர் சொல்லல, அண்ணாமலை அவர்கள்லாம் சொன்னாங்க வருங்கால முதல்வர், அடுத்த முதல்வர். ரொம்ப ரீசெண்டா சொன்னது வந்து வானதி சீனிவாசன் சொன்னாங்க. ரைட்டா? அண்ணாமலை சொன்னது திருநெல்வேலியில இந்த பூத் அன்னைக்கு கூட்டத்திலே சொன்னார், மதுராந்தகத்துல அவர் கரெக்டா என்ட்ரி பண்ணாரு. அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல வச்சு வானதியும் சொன்னாங்க. இப்ப ஆனா புது கேள்வி என்ன, ஏன் மோடி சொல்லலை அப்படின்னு கேட்காங்க. இப்ப நான் இந்த இதுக்கு கூட்டணி ஆட்சியாங்கிறதுக்கு ஆந்திரா உதாரணம் காட்டின மாதிரி இந்த விஷயத்துக்கு நான் பீகாரை உதாரணம் காட்டுவேன். பீகார்ல முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்னு ஏதாவது சொன்னாங்களா? மோடி எங்கேயாவது பிரச்சாரத்தில் அப்படி சொல்லி இருக்கிறாரு. அதே போல அமித்ஷாவும் சொல்லாமலே தான் இருந்தார்.
அதை எதிர்க்கட்சிகள் ஏன் சொல்ல இதையே கேட்டுக்கிட்டாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னால் ஒரு ஹிந்தி ஒரு தேசிய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்த அமித்ஷா ஒன்று சொல்லியிருந்தார். என்னன்னா, இங்கே பிரதமர் மோடி, அங்கே முதல்வர் நிதிஷ் அப்படின்னார். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னால். ஏன் அத்தனை நாள் சொல்லலை? ஏன்னா பிஜேபி அங்கே பிரமாதமாக வளர்ந்துட்டு இருக்கு. நிதிஷ்குமார் தான் முதல்வர்னா இப்ப நீங்க சொன்னதுதான் தொண்டர்கள் ஃபடப்பாயிட மாட்டாங்களா? நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்ப அதே தான் அங்க. ஸோ சொல்லாமல் களம் கட்டார்கள். அதனால தலைவர்களுக்கு எப்ப சொல்லணும் என்னங்கிறது தெரியும். என்னுடைய அனுமானம் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்படி போயிட்டு இருக்கப்போ என்டிஏ சிறப்பான வெற்றியை பெறும். ஏடிஎம்கே தனித்து மெஜாரிட்டி பெறும். ஏடிஎம்கே மெஜாரிட்டி பெற்றும் அது அமைக்கிற ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் இருக்கும். ரைட், இவ்வளோ கிளியர். இந்த இடத்துல என்டிஏல இருக்கக்கூடிய சில கட்சிகள் இன்னும் நல்லது தெரியாம தேமுதிகவாக இருக்கட்டும், முன்னாடி கூட இருந்த ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இப்ப இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எங்க போறாங்க அப்படின்றதும் இவங்க என்ன செய்ய போறாங்க, ஓபிஎஸ் என்ன செய்ய போறோம், ஓபிஎஸ் தான் கேட்கணும். நேற்றைக்கு கூட பேசினது ஒரு பரபரப்பாச்சு கூட பேசியிருக்காரு. அதுக்கு முன்னால வந்து திடீர்னு ஒரே நாள்ல 3 தடவை ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அப்ப நான் உடல்நலம் விசாரித்தேன்னு. ஒரே நாள்ல 3 தடவை போய் பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இருக்கு. பட் அதுக்கு முன்னால இவர் இந்த மாதிரி எல்லாம் மாறப்போகிறார் அப்படிங்கிறது தொடர்பா அதுக்கு சில நாட்களுக்கு முன்னால நான் ஒரு தொலைக்காட்சியில ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தேன். அதை உங்க தினமலர்லையும் நான் சொல்லியிருந்தேன் சேனல்ல. ரொம்ப வைரலா போச்சு. அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லியில வச்சு 2 தமிழ்நாடை சேர்ந்த 2 இண்டஸ்ட்ரியலிஸ்ட பேசுறாரு. அவங்க ஒரு ஆப்ளிகேஷனுக்காக அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. அந்த ஆப்ளிகேஷன் முடிஞ்சிருது. சரி, முதல் ஒரு 20 நிமிஷம் டாக்ல. அதுக்கப்புறம் சும்மா லைட்டர் வெயில பேசிக்கப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. பேசுறப்போ இவரை பத்தி சொல்றாங்க, ஏன்னா ஓபிஎஸ் பத்தி, எப்படி வாட் அபவுட் ஓபிஎஸ் என்ன. அப்போ அமித்ஷா சொன்ன பதில், நவ் ஹி இஸ் நாட் இன் அவர் கேம்ப். அவர் டிஎம்கேயோட தானே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அமித்ஷா சொன்னார். நவ் ஹி இஸ் நாட் இன் அவர் கேம்ப் அப்படின்னு. சரி, அதுக்கு அடுத்த சில நாட்கள்லயே அவர் வந்து ஸ்டாலினை சந்தித்தார். அப்புறம் அவரை வைத்துக்கொண்டு ஒரு பிரஸ் மீட்ல நாங்கள் என்டிஏவிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை பண்ருட்டி ராமச்சந்திரன் வெளியிட்டார். இவ்வளவும் நடந்தது. இப்போ சேகர்பாபுட்ட பேசியிருக்கிறார். அதனால ஓபிஎஸ் இங்க வர்றாரா இல்லையாங்கிறத பற்றி பிஜேபி கவலைப்படவில்லை. பிஜேபி அவருடைய போக்குகளை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டது. அன்னைக்கு முன்னால ஒரு தடவை எடப்பாடியார் சொன்னார், ஓபிஎஸ் வந்து டிஎம்கேவுடைய பி டீம்னு. அது உண்மைங்கிறத அமித்ஷா கண்டறிந்தார். அதனால தான் அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் விசிட் அப்போ திருச்சி வந்தார் இல்லையா, அந்த ஸ்ரீரங்கம் வந்தது, அந்த இதுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் என்டிஏலேருந்து வெளியேறுகிறோம்னு அவங்கள்ட்டேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்காததுக்கு காரணம் ஹீ இஸ் நாட் இன் அவர் கேம்ப் அப்படிங்கிறத அமித்ஷா திட்டவட்டமாக பல சோர்ஸ்லேருந்து ஆதாரபூர்வமாக கண்டுபிடித்தது. அதனால இனிமேல் என்டிஏல வந்து அவருக்கு இடம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்னொன்னையும் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல இந்த டிடிவி தினகரன் அவரை வருவாரா, ஓபிஎஸ் வருவாரா அப்படின்லாம் கேட்குறப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார். டிடிவி தினகரனை பற்றின கேள்விக்கு எடப்பாடியார் என்ன பதில் கொடுத்தானா, காலம் பதில் சொல்லுறார். ஓபிஎஸ் பத்தி சொல்றப்போ காலம் கடந்து விட்டது அப்படின்னு பதில ஞாபகத்தை வச்சோம். அதனால ஓபிஎஸ்க்கு அதிமுக இடம் இருக்காதுங்கிறது தெளிவா தெரிஞ்சது. என்டிஏவிலும் இடம் இருக்காது. இதுதான் ரைட்டா. மீடியாக்கள் அவர் ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆகிற வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பேசுபொருள். அதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் டாக்ஸ் போயிட்டே இருக்கும்ல, அதுக்காக பண்றது. மற்றபடி என்டிஏல அவருக்கு இடம் இருக்காது. என்டிஏல அவருக்கு இடம் தருவதில் பிஜேபிக்கு விருப்பம் இல்லை. அதுதான் அமித்ஷா கதையெல்லாம் வேண்டாம் சொன்னேன். அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுதான் நடந்திருக்கு. அதே போல எடப்பாடியார் என்ன அசஸ்மெண்ட்டை முன் வச்சாரோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. காலம் கடந்து விட்டது. சரி, ரைட். தேமுதிக
தேமுதிக வந்து கேட்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிமாண்ட்ஸ் அதை அவங்க கன்சிடர் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனால் தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் முன்வைக்கக்கூடிய வேற சில டிமாண்ட்ஸ் அதை ஏற்றுக்கொள்ள தமிழக என்டிஏவின் தலைமை தயாராக இல்லை. அது தொடர்பாக அத்தனை தகவலும் அமித்ஷாவுக்கு போயிருக்கு. அமித்ஷா அவங்க வந்தா பாருங்க, இல்லைன்னா வேண்டாம், அவங்கள கைவிட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னே சொல்லி ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு தான் எனக்கு கேள்வி. திமுகல அவர்களுக்கு இடம் இருக்குமா? அவங்க கேட்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் இப்போ அந்த சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டிஎம்கே வந்து விஜய் வந்திருக்கிற காரணத்தால் அரசியல் பிறகு கலகலத்து போயிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு ஓசிக்கு வரக்கூடிய 10-11% வாக்குகளை அது இழக்க போகிறது. அந்த வாக்குகளை எந்த காலமும் என்டிஏ பெற முடியாது. சோ மாற்றாக தனக்கு உண்டான அந்த 11% வாக்குகளை பெறுவதற்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனமதப்புல டிஎம்கே இருந்து வந்தது. இன்னைக்கு அதை உறிஞ்சக்கூடிய இன்னொரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்திருக்கு. இப்ப அந்த போற வாக்குகளை ஈடு கட்ட முடியாது. தேமுதிக வச்சு தேமுதிக என்ன பர்சன்டேஜ் இருக்கு? 2021 தேர்தலில் அமமுகவோட சேர்ந்து களமாடியது 60 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.4% ஓட்டு தான், 1/2% கம்மியான வாக்குகளை பெற்றது. இன்னைக்கு தேதிக்கு 1% வச்சுட்டா கூட அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் 1% வாக்குகள் வந்தாலும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு டிஎம்கே வந்து எப்படி அவங்க தொகுதி பங்கீடு பண்ணுவாங்க? இவ்வளவு கட்சிகளை இன்னும் கூட வந்து பாமக ராமதாஸ் அவர்களோடையும் பேசுறாங்க. டிஎம்கே தான் நிற்கக்கூடிய தொகுதிகளை விட்டு கொடுக்கும். இதுக்கு முன்னால காங்கிரஸுக்கு 63 சீட்டை கலைஞர் அள்ளித்தலையா 2011 காங்கிரஸுக்கு அவ்வளவு தர்றப்பதான் இங்க கொடுங்களேன். இப்ப என்ன திமுக கூட்டணி ஆட்சிக்கு தயாராயிடுச்சோ? ஆட்சியை கொடுத்தா தானே. எப்போதாவது டிஎம்கே கூட்டணி ஆட்சிக்கு வெளிப்படையா தயாராகிறது என்று சொன்னார் அது ஆட்சிக்கே வராது என்று பொருள். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்க இவ்வளவு பெரிய விட்டு கொடுப்புகளை எல்லாம் செய்வார்கள். இன்னொன்று, தேமுதிக இங்கேயுமே நான் சொல்றேன், மீடியாக்கள்கிட்ட அவங்க கூட்டணி ஆட்சி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில எடப்பாடியாரிடம் அவங்க வச்ச டிமாண்ட்ஸ் வேற, அதை நாம் பகிரங்கப்படுத்த முடியாது. சரி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் டிமாண்ட்ஸ்ல ஒரு அளவுக்கு கன்சிடர் பண்றதுக்கு அவங்க தயாராக, வேற சில டிமாண்ட்ஸை முடியவே முடியாதுன்ட்டான். அந்த எதிர்பார்ப்பை விட்டுருங்க, முடியாது. அந்த எதிர்பார்ப்பையே தான் நீங்க பர்சீவ் பண்ணுவீங்கன்னா நீங்க உங்க பாதையை தேர்ந்தெடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்ச தகவலை தான் சொல்றேன். ரைட்டா? அதனால அதுக்கு அடுத்தாப்புல ராமதாஸ். இப்ப ராமதாஸ் விஷயத்துல என்னன்னா, ராமதாஸ் டிஎம்கே நோக்கி தான் போவார் போல இருக்கு. ஆனால் அவர் உள்ள வந்தால் விடுதலை சிறுத்தைகள் என்ன ஆகும்? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப ரீசெண்டா கடந்த வாரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பேசின வன்னி அரசு என்ன சொல்லியிருந்தார்னா, மதவாத பிஜேபியும் ஜாதிவாத பாமகவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், அதனால அது வர்றத விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் திருமாவளவன் ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சார். இப்ப ஜஸ்ட் இது வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பிஜேபியும் பாமகவும் இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னவங்க திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கு, பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம், பாமகவை சொல்லல. திடீர்னு அந்த லிஸ்ட்ல இருந்து பாமகவை தூக்கி தனியா வச்சுட்டாங்க. இப்ப திடீர்னு அந்த லிஸ்ட்ல பாமக இடத்துல ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துல ஏடிஎம்கே இவங்க கூட்டணி வச்சவங்கதான். இப்போ திருமாவளவன் கட்சிக்குள்ளேயே வன்னியரசுக்கு ஒரு பார்வையும் திருமாவளவனுக்கு ஒரு பார்வையும் இருக்கிறது. ரெண்டாவது ரொம்ப முக்கியம், ராமதாஸ் அவர்கள் வருவதா இல்லையா என்பதை ஸ்டாலின் முடிவு செய்வார்ட்டாங்க. அப்படின்னா ராமதாஸ் வருகைக்கு ஸ்டாலின் இவர் திருமாவளவன் சைடுல எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் வன்னி அரசு முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து பார்க்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். சோ பார்வையில இவங்க 2 பேருக்கு இடையில ஒரே கட்சியாக இருந்தாலும் ஒரு பார்வை வித்தியாசம் இருக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் டிஎம்கே தலைமை சமாளிச்சிருன்னு வச்சுக்கங்க. இப்போ ராமதாஸும் உள்ள வரலாம். இப்போ ராமதாஸும் தேமுதிகவும் உள்ள வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ராமதாஸ் உள்ள வர்றதுனால என்ன அவருக்கு கிடைக்கும், அதனால என்ன லாபம்?
இல்லை என்ன ஒரு முக்கியமான விஷயம் தான், ராம்தாஸ் தான் உள்ள வருவாரே ஒழிய மாம்பழம் உள்ள வராது. என்னன்னா தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கக்கூடிய கடிதத்துல 2026 ஆகஸ்ட் வரை பாமகவுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்வதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். எனவே அவர் தலைமையிலான பாமகவுக்கு மாம்பழம் என்று சொல்லி இருக்கிறது. அதனால ராமதாஸ் மாம்பழம் இல்லாமல் வெறுங்கையோட தான் உள்ள வரப்போறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ ராமதாஸ் சார்பில் யாரோ போட்டிடுவாங்க, எஸ்எம் எக்ஸ்ஆர் ஒய், அவங்களுக்கு என்ன வாக்குகள் கிடைக்கும்? இப்போ நாங்கள் கள ஆய்வு செஞ்சுருக்கோம். இப்போ வடக்கு மாவட்டங்கள், வடக்கு மண்டலம் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய அளவில் ஒரு கள ஆய்வே நடத்தினோம். உள்ள நுழையிறப்போ நாங்கள் நினச்சிட்டு உள்ளே போனது ஒன்று, ஆனால் வந்த ரிசல்ட் கம்ப்ளீட்டாக வேறு. நாங்கள் என்ன நினச்சிக்கோங்க, தாவேக்காவுக்கு அதிகமாக இருக்கும், இன்னும் அந்த செல்வாக்கோட தான் டிஎம்கே இருக்குன்ட்டு போனோம். ஆனால் ரொம்ப பெரிய அளவில் ஏடிஎம்கேக்கு செல்வாக்கு இருந்தது. ஒரு வித்தியாசமான போலரைசேஷனை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஒரு அதாவது இதுக்கு முன்னால் 2021 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன் ஆப்போசிட் சைடில் இருந்தது. இப்போ நிஜமாக சொல்ல ஆச்சரியமாக இருந்தது, ஹிந்துஸ் நான் ஹிந்துஸ் போலரைசேஷன் ஒன்று போயிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் இந்த பாமக கேள்விக்கு மட்டும் நான் வரேன். அதில் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள், கட்சி சாராத வன்னியர்கள், அப்புறம் பாமகவின் கட்சியை சார்ந்த இளைஞர்கள், வயசானவங்க எல்லாத்தையும் நாங்கள் எந்த குக்கிராமத்துக்கு போகிறோம்னே எங்களுக்கு தெரியாது, ஐடியா பண்ணிக்காமலே போனோம். போயிட்டு அந்த குக்கிராமத்துடைய கடைக்கோடிக்கு போயிடுவோம். போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் வண்டி எடுத்துட்டு ஒவ்வொரு இவங்கள்ட்ட கேட்போம். இப்படியெல்லாம் பண்ணோம். பண்ணினா வன்னியர்கள் அத்தனை பேரும், அதாவது வன்னியர்களில் பாமக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய வன்னியர்கள், அவங்க அத்தனை பேரும் அன்புமணிக்கு தான் ஓட்டுனாங்க. ராமதாஸுக்கு எங்கள் ஓட்டு கிடையாது அப்படின்னாங்க. அதே நேரத்தில் ராமதாஸ் குறைச்சி மதிப்பிடலை. அவங்க சொன்ன ராமதாஸ் சார் மேலே எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு, பெரியவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு, அவருடைய ஃபோட்டோவை நாங்கள் வீட்டில் மாட்டி வச்சுப்போம். ஆனால் ஓட்டு மாம்பழம் இருக்கிற இடத்துக்கு தான், அன்புமணிக்கு தான். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த அன்புமணி இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தானுங்க, இவர் வல்லவர், நல்லவர், மிகச்சிறந்த டாக்டர், இவ்வளவுன்னு சொல்லி அவர் தானுங்க கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு இப்போ திடுதுப்புன்னு அவர் மாற்றி பேசினா நாங்கள் அன்புமணியத்தான் ஃபாலோ பண்ணுறோம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த வயசான காலத்தில் ஏங்க அவர் இப்படி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம வீட்டில் பிள்ளை தப்பு பண்ணால் கூட 4 சுவத்துக்குள்ளே வச்சு தானே கண்டிப்போம், ஊரறிய பையனை காட்டி கொடுப்போமா, இவர் என்னங்க மொத்த உலகத்துக்கும் உடச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு எல்லா விஷயத்தையும். இப்போ அதே நேரத்தில் பாருங்க, இவ்வளவு தூரம் ராமதாஸ் பேசுறாருல, ராமதாஸ் மேல அபாண்டமா பழி போட்டு ஏதாவது ஒரு இடத்துல அன்புமணி பேசியிருக்காரா? ஒரு மகன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அன்புமணி இலக்கணமா இருக்காரு, ஒரு தந்தை எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ராமதாஸ் இலக்கணமாக இருக்கிறார். இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஆக்சுவலா அன்புமணியை பத்தி ரொம்ப தாக்கி ரொம்ப அவதூறா ராமதாஸ் பேசினதை அங்க இருக்கிற மக்கள் ரசிக்கலைங்கிறத நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணோம். அதுக்கு முன்னால் வரைக்கும் இப்போ நானே ஒரு சில தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு செங்கலாக இந்த பிஎம்கே அடிக்கினவர் ராமதாஸ். அதனால அன்புமணி கையில் சின்னம் இருந்தாலும் கூட ஓட்டு ராமதாஸ் கையில் இருக்கும்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த கள ஆய்வுக்கு அப்புறம் நேரடியாக ஒவ்வொருத்தரும், இது ஒரு கிராமத்தில் இல்லைங்க, இப்போ நாங்கள் எந்த கிராமத்தில் இருக்கோம்னா அதுலேருந்து ஒரு 90-100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற இன்னொரு கிராமத்தில் அதே போல பேசுகிறாங்க. ஒரு டோட்டல் மனோபாவமே அந்த மாதிரி இருக்கு. அதனால ராமதாஸ் அவர்கள் இருக்கிறதுனால பிஎம்கே வாக்குகளுக்கு பெரிய சிதைவு ஏற்பட்டு விடும், அதனால என்டிஏவுக்கு வரக்கூடிய வாக்குகள் குறைந்து விடும் நம்புவதற்கு நான் தயாராகல. அதுக்கு நான் வைக்கக்கூடிய ஆதாரம் என்னுடைய கடாய். ரைட். பட் திமுக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. முதல்வர் சட்டப்பேரவையிலே சொல்கிறார், அடுத்து அமைய போகிற திராவிட மாடல் 2.0 நாங்கள் பண்ண சாதனையை நாங்களே முறியடிப்போம், அந்த அளவிற்கு சாதனை பண்ணியிருக்கோம், பெரிய அளவில் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் பண்ணுவேனான்னு நினச்சேன், ஆனால் நான் சோதனைகளை கடந்து இன்னைக்கு சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பல துறைகளை வேற லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எங்களை பாருங்க எங்களோட ஸ்டாண்ட் எங்கே நிற்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் முதலிடம், நிறைய குறியீடுகளில் 2வது இடம், 65 விருது வாங்கியிருக்கோம் நாங்கள் அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்கிறார். ஆக்சுவலாக இப்போ தான் அவருடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நேர் எதிரும்.
இதுக்கு முன்னால் வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருந்தது என்னன்னு பாருங்க 200 சீட்டுக்கு நாங்கள் குறைய மாட்டோம். 200 தொகுதிகள் இலக்கு, 200 இலக்கு 200 அப்படிங்கிறது தான் அவருடைய இதாக இருக்கு. இதுக்கு முன்னால் 40 நமதுன்னு சொல்ற மாதிரி 200 அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், 200 நமது, 200 தொகுதியில் திட்டவட்டமா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின், அதிமுக ஆட்சி அமைத்தாலும் அது பிஜேபியின் ஆட்சியாக அமையும் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அந்த வார்த்தை ஸ்டாலின் வரலாமா? எப்படி ஏடிஎம்கே பிஜேபி ஆட்சி அமைக்க போறதே கிடையாது இல்ல. நீங்க 200 வாங்கிட்டீங்கன்னா எப்படிங்க முடியும்? அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சி அமைத்தாலும் அது பிஜேபியின் ஆட்சியாக அமையும்னு நீங்க ஏன் சொல்றீங்க? அப்பனா நீங்க கலகலத்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுதான் ஸ்டாலின் உள்ள இருந்து அதுவா வந்த வார்த்தை. இப்ப நீங்க சொல்றது எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறது. ஏன்னா தொண்டர்களுக்கு முன்னாலேயும் கூட்டத்துக்கு முன்னாலேயும் நாம் இந்த முறை வெற்றிகரமாக தோற்று விடுவோம், எனவே தோல்வி கண்டாலும் துவண்டு விட வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டுகளே அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ பாவம் ஸ்டாலினுக்கு என்ன வந்தது? இல்ல சட்டப்பேரவையில சொல்றாரு, எங்க வேணாலும் சொல்லட்டும், சட்டப்பேரவையிலே சொல்லட்டும், அதெல்லாம் வேற விஷயம், ரைட்டா? ஆனா அப்படி சொன்னா அதே ஸ்டாலின், சட்டப்பேரவையில் சொன்ன அதே ஸ்டாலின் தானுங்க நான் சொன்ன வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. ஏடிஎம்கே ஆட்சி அமைத்தாலும் அமைவது பிஜேபியின் ஆட்சியாக அமைந்து விடும் சொன்னது யாருங்க? நீங்க 200 தொகுதிக்கு மேல வெல்வோம், இல்லாட்டி ஆட்சி அமைப்புங்கிற கான்பிடன்ஸ் இருந்தால் ஏடிஎம்கே ஆட்சி அமைத்தாலும் அப்படிங்கிற அந்த விகுதியோட நீங்க ஏங்க சொல்லணும்? அப்பனா அந்த டோனுக்கு அந்த துவனிக்கு என்னங்க அர்த்தம்? எனக்கு அது சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப கீழே போயிருக்கு. இப்போ மியூசியம் முறுக்கிட்டு அதான் சொன்னேன், நிறைய இப்போ வடிவேலு கேரக்டர், சூடாப்பான கேரக்டர்ஸ் இப்போ பாலிடிக்ஸ்ல அதிகரித்து கொண்டு இருக்கிறது. உண்மை இல்ல. இந்த தேர்தல் எப்படி ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கீங்க? சொன்னதுல ஒட்டுமொத்தமான ஒரு கற்பனையை கொண்டு வரலாம். என்ன, என்டிஏ மிகச்சிறப்பான வெற்றியை பெறும். என்டிஏக்கும் டிஎம்கே கூட்டணிக்கு இடையில் குறைந்தபட்சம், நான் சொல்ல நல்லா அண்டர்லைன்மெண்ட், குறைந்தபட்சம் 4% வித்தியாசம் இருக்கும். என்டிஏ பெறுகிற வெற்றியின் அடிப்படையில் அதிமுகவே தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெறும். என்றாலும் அதிமுக ஆட்சியில் மற்ற கூட்டணி கட்சிகள் இடம்பெறும், இதுவும் உறுதி. இது எப்படி இடம்பெறும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு சில முக்கிய தலைவர்களுடன் நான் உரையாடி இருக்கேன். அவங்க அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால நான் சொல்றேன். இதுதான் பிக்சராக இருக்கும். ஒரு மோசமான தோல்வியை டிஎம்கே அடையும். அதே நேரத்தில் விஜய் எதிர்பார்த்த தொகுதிகளை பெற மாட்டார், எதிர்பார்த்த வாக்குகளை பெறுவார். எதிர்பார்த்த வாக்குகள்னா நிர்மல்குமார் சொன்னார்லாம் இல்லை, அவர் 40% வாக்குகள் இப்பவே இருக்கு. இன்னும் போற போக்குல இவர் 200 நமதேன்னு ஸ்டாலின் சொன்ன மாதிரி 100% வாக்குகளும் நமதேன்னு கூட நிர்மல் சொல்லலாம். அதுக்கு அவருக்கு எல்லா சகல உரிமையும் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப அதிகபட்சம் 18% வரைக்கும், 18-20%க்குள்ள விஜய்க்கு கிடைக்கும். அவருடைய பேஸ் ஓட்டு ஒரு 10%, அதுக்கு மேல நான் சொன்ன அந்த சிறுபான்மை மற்றது எல்லாம் சேர்த்து ஒரு 20க்குள்ள கிடைக்கும். அந்த 20%ங்கிறது கௌரவமான நல்ல பர்சன்டேஜ். ஆனால் 2 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க முடியாது. அதாவது எப்போதுமே அதிகமான பர்சன்டேஜ் ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குள்ள செறிந்து இருந்தால் அந்த ரீஜனுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் 15-20 தொகுதிகளில் கூட நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதே 20% ஓட்டு ஸ்பொராடிக்கா தமிழ்நாடு முழுக்க பரவி இருந்தா ஒவ்வொரு தொகுதி 20,000 10,000 ஓட்டா இருக்கும். இதை மொத்தமா வாங்கினாலும் ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாது. பரவ இருக்கக்கூடிய அதிகப்படியான வாக்குகளால எந்த பயனும் கிடையாது. ஆனால் செறிந்து இருக்கக்கூடிய குறைவான வாக்குகளால் நிறைய பயன் உண்டு. பீகார்ல சீமாஞ்சல்னு ஒரு இடம், அந்த இடத்துல முஸ்லிம்ஸ் அதிகம். அந்த இடத்துல மட்டும்தான் ஒவைசி போட்டியிட்டார். அவர் போட்டியிட்டதே ஒரு 10-12 தொகுதி, அதுல 5 தொகுதி 6 தொகுதி அவர் ஜெயிச்சார். ரைட்டா? சீமாஞ்சல் அந்த பொண்ணு வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? மொத்தத்துல வெறும் 2%. அதே நேரத்தில் பீகார் முழுக்க சிராக் பாஸ்வானுக்கு ஓட்டு உண்டு. நான் இந்த தேர்தல் சொல்ல முந்தின தேர்தல் சொல்றேன். சிராக் பாஸ்வானுக்கு 5-6% ஓட்டு கிடைச்சது, ஒண்ணுமே ஜெயிக்கல.
நீங்கள் அதிகமா வாக்குகளை வச்சிருக்கலாம், ஆனால் அது பரவலா இருக்கா, ஒரே இடத்துல குவிந்து இருக்காங்கிறது தான் கணக்கு. இப்போ பிஎம்கேவுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களுக்கு உண்டான ஓட்டு ஃபுல்லா வடபுலத்துல குவிந்து இருக்கும், சவுத்துல கிடையாது. எங்க சவுத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை அந்த சைட்லாம் போனீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி எப்படி இருக்குன்னா யாருக்குமே தெரியாது. பல பேருக்கு மாம்பழங்கிற சின்னமே தெரியாது. உண்மையை சொல்றேன், மிகையா சொல்ல உண்மை. ஸோ அவங்களுக்கு இங்க வந்து ஒரு கணிசமான வாக்குகள் இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும் இருக்கு. அதனால தான் நீங்க தேர்தலுக்கு தேர்தல் பாருங்க, ஒட்டுமொத்த பர்சன்டேஜில் அவங்களுடைய பர்சன்டேஜ் அரௌண்ட் 5%. அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சதவீதத்தில், ஒட்டுமொத்த சதவீதத்திலேயே 5%னா அந்த ரீஜனுக்குள்ள இருக்க ஓட்டுல மட்டும் அவங்க பர்சன்டேஜ் என்னுடைய உத்தேச கணிப்பு 20% குறையா இருக்கு. 20% நிச்சயம் இருக்கும். அப்படின்னா தான் டோட்டல் இதுல 5% வரும். அதனால தான் அவங்க தனிச்சு போட்டிட்டா கூட 3 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிப்பாங்க. விஜய்க்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க அவரை தெரியும், ஒவ்வொரு தொழிலும் கொஞ்சம் ஓட்டு இருக்கும், ஆனா அதை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இன்னொரு ஒரே ஒரு தகவலோட நம்ம முடிக்கலாம். விஜய் இன்னைக்கு சொல்லியிருக்கலாம் தனித்தே போட்டியிடக்கூடிய அளவுக்கு வல்லமை அப்படின்னு. நேற்றுக்கு வரைக்கும் கூட்டணி கூட்டு ஒத்தரும் வரலன்னு, இப்ப தனித்துன்னு சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச காலம் போய் எலெக்ஷனுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால தனித்து போட்டியிடும் வல்லமை நமக்கு இருந்தாலும் கூட அப்படின்னு ஒரு முடிவை நோக்கி போகலாம். நான் அப்படி நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதிகளில் வெல்லுவோம்னு சொல்லிக்கிட்டே 210ங்கிறது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற என்டிஏ நான் சொன்னேன் 4% கூடுதலா வாங்கி ஒரு மினிமம் இவ்வளவு இருக்கும்னு ஒரு உத்தேச கணக்கு போட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்டிஏ 140 இருந்து 160 தொகுதிகள் வரைக்கும் வரும். 160 வரைக்கும் வரும். அது இப்ப இருக்கிற என்டிஏவுக்கு அவ்வளவு வரும். பிளஸ் ஆர் மைனஸ் 5 தொகுதி வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வரும். இதுதான் 210ன்னு எடப்பாடியார் சொல்றாருன்னா அதனுடைய பொலிட்டிக்கல் மீனிங் வேற. பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி.